உனக்கு கொலஸ்ட்ரால் அவ்வளவு இருக்குது, 400 தாண்டி இருக்குது, என்ன பண்ண முடியும்? எல்லாம் பிரஷர் அவ்வளவு இருக்குது, சுகர் 4 இருக்குது, ஒண்ணும் நடக்காது, 15 நாள் எண்ணி வச்ச மாதிரி போயிடுவேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த அம்மா பார்த்தா இருந்து நிட்டு டாக்டர் கொண்டு போனீங்களே, பின்ன அவங்க ஒன்றும் செய்ய முடியல, மருத்துவம் விட்டுட்டாங்க. அம்மாவுக்கு கவலை. எண்ணி பார்த்தாங்க, தேதி எத்தனை 1, நாளைக்கு பார்த்தா 2, 14 நாள் தானே இருக்கு, அப்புறம் 3. நமக்கு வந்த உடனே அடுத்து எப்ப ஊருக்கு போறோம் கணக்கு பாக்குற பத்தியா வந்து இறங்கியாச்சு. அன்னைக்கு நண்பர் சொல்லிட்டு இருந்தார், அது நாங்க வந்து இறங்கி 1 மாசம் ஆச்சு, எப்போ போகணுங்கிற தேதியெல்லாம் இப்ப எழுதி வச்சாச்சு. அந்த தேதியை பார்த்துட்டே இருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ் இன்னும் 210 நாள் இருக்கு, 220 நாள் இருக்கு. ஆசை தானே மனைவி மக்களை பார்க்கிறது. கோடி கோடியாக சம்பாதித்தாலும் பெற்றோர்களோடு, பிள்ளைகளோடு, மனைவியோடு, குடும்பத்தோடு நமது கலப்பும் உறவும் இணைப்பும் இருக்கிற வாழ்க்கைக்கு எது நிகராக முடியும்? முடியுமா? முடியாது. சொந்த மண்ணுக்கும் பிறந்த ஊருக்கும் உலகத்தில் நிகர் வேறொன்றும் இல்லை. ஆனாலும் அன்பர்களே, வாழ வேண்டும், உழைக்க வேண்டும், சம்பாதிக்க வேண்டும். ஒரு காலம் நிமிர்ந்து நிற்போம், இன்னொரு காலம் மனைவி மக்களோடு நமது காலத்தை செலவழிப்போம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா? ஒரு காலம் குடும்பத்தோடு வாழ வேண்டும். நான் நண்பர்களுக்கெல்லாம் அறிவுரை அடிக்கடி சொல்றேன், அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா? நீங்க பேசுற விஷயத்தை மொத்தத்தையும் அல்லாஹ் கபூல் செய்வானா? அவனுக்காக இந்த மஜ்லிஸ், அவனுக்காக நமது வருகை, அவனுக்காக உங்களது அமர்தல், எல்லாம் அவனுக்காக. இதுல கடுகளவும் வேறு நோக்கம் இல்லை என்பதை கல்வை அறிகின்ற அல்லாஹ் மாத்திரமே அறிவான். அவனுக்காக அத்தனை நடக்கிறது. அப்ப நான் சொன்னேன், 15 நாள் நீ மௌத்தாயிடுவார். 1 பாயிண்ட் இருக்குது, பிரஷர், சுகரு, பிரஷர் தாண்டி நிக்குது, கொலஸ்ட்ரால் 400 தாண்டிட்டு இப்ப என்னங்க இருக்குது ஹயாத்து? 120 கிலோ உடம்பு அது வாட்டில் ஏறி போய் இருக்குது. போயிடுங்க. ஒவ்வொரு தண்ணி குடிக்கிறது இல்ல, டெய்லி மட்டன் சாப்பிட்ட அந்த அம்மாவுக்கு ஒண்ணும் முடியல, சோறு கூட செல்லல. 15 நாள் ஆச்சு. அந்த அம்மா எல்லாத்தையும் பயணம் சொல்லிட்டு, நாளை காலைல போயிடுவோம்பா, எல்லாம் கவனமா இருக்க, நாளை காலைல போயிடும், கவனமா இருக்க, எல்லாத்தையும் பயணம் சொல்லியாச்சு. ஆனா சாவி மட்டும் எடுத்து கையில கொடுக்க மாட்டேன். கொஞ்சம் நம்பிக்கை இருக்குது. நீங்க பாருங்க, வயசானவங்க கூட பாருங்க, சீக்கிரமா சாவியை கழட்டி தந்துட மாட்டாங்க, பீரோல் சாவியை, அது பத்திரமா வச்சுக்கிறாங்க. அந்த அம்மா அதை கழட்ட மாட்டாங்க. பிள்ளைங்க எல்லாம் கேட்கறாங்க, பயணம்லாம் சொல்லியாச்சு, 2-3 பீரோல் அங்க இந்த 3 பீரோல் சார்ஜ் உங்க கையில தானே இருக்குது, அதுக்கு மட்டும் ஒண்ணும் இல்லையே, அது போகும்போது பாத்துக்கிடுவோம். அது அட்வான்ஸா இருந்தா ஆபத்தாயிடும். ஆக ஃபுல்லா இருந்தாங்க. காலையில 15ஆம் தேதி பிறந்துச்சு, பார்த்தாங்க, ஒன்னும் போன மாதிரி தெரியல. டாக்டர் வந்து கேட்டாங்க, என்ன விஷயம்? இப்ப டாக்டர் எடுத்து பாட செக்அப் பண்ணாரு, கொலஸ்ட்ரால் 180 இருக்கு, இறங்கிட்டு, சுகர் இல்ல, பிரஷர் குறைஞ்சு போச்சு, உடலை எடை போட்டு பார்த்தாச்சுன்னா 65 கிலோ. சொன்னார், இனிமே கண்ட்ரோலா இருங்க, இதுக்கு தான் நான் சொல்லி அனுப்புறேன். மௌத்த நினைச்சா மனுஷன் ஒன்னும் இல்ல, இறங்கிடுவார். மௌத்த நினைச்சு வாழுங்கள். ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அக்ஸிரு அக்ஸிரு திக்ர ஹாதிமுல் லzzat, நீங்கள் மனிதர்களே அதிகம் நினைவு கூறுங்கள். எதை தெரியுமா? மௌத்துக்கு நபி கொடுத்த பேரை பாருங்க, ஹாதிமுல் லzzat, இன்பங்களை சந்தோஷங்களை அறுத்து விடுமே, இன்பங்களை நீக்கி விடுமே, சந்தோஷத்தை முறித்து விடுமே, அதை அதிகமாக நினைவு கூறுங்கள். ஓமா ரசூல் சஹாபிகள் கேட்கிறாங்க, மா ஹாதிமுல் லzzat யா ரசூலல்லாஹ், இன்பங்களை அறுத்து விடுகிற, சந்தோஷத்தை முறித்து விடுகிற காரியம் எது? ஹுவல் மௌத், அதுதான் மரணம் என்று சொன்னார். மௌத்துக்கு என்ன பேர் கொடுத்தாங்க? ஹாதிமுல் லzzat. மரணத்தை அதிகம் நினையுங்கள் வாழ்க்கையிலே. மௌத்த நினைச்சாங்க அந்த அம்மா. 15 நாள் போட்டல் எல்லாம் கண்ட்ரோல் ஆயிடுச்சு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு என்ன சொல்றாங்க? ஹயாத் ஒரு காலம் தான், இன்னொரு காலம் மௌத். மௌத்துக்கு நேரம் இல்லை, காலம் இல்லை, எல்லாம் தீர்மானிக்கப்பட்டது, உனக்கு தெரியாது. வஸ்தம் ஐயன் லா யஸ்தாஃபிருன அன்ஹு ஸாஅ வலா யஸ்தக்திமுன், ஒரு நிமிடம் முந்தவும் முடியாது, ஒரு நிமிடம் பிந்தவும் முடியாது, முடிவு செய்யப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த மௌத் வருவதற்கு முன்பு அல்லாஹ் கொடுத்த இந்த ஹயாத்தை மிகச் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழும் ஒவ்வொரு நிமிடமும் பாக்கியமானது, வாழும் ஒவ்வொரு நிமிடமும் பாக்கியமானது, விடுகின்ற ஒவ்வொரு மூச்சும் பாக்கியமானது. அல்லாஹ் நம்முடைய ஆயுளை நீளமாக்கி தருவானாக, ஆயுளை நீளமாக்குவானாக. ஹயாத்தை மௌத்துக்கு முன்பு அல்லாஹ்வும் ரசூலும் சொன்ன வழியில் ஆக்குவதற்கும் அர்ப்பணிப்பதற்கும் தௌஃபீக் செய்வானாக. அன்பர்களே, இந்த 5 விஷயத்தை நபி அவங்க சொல்றாங்களே, ஒவ்வொன்றும் எவ்வளவு முத்தாய்ப்பான விஷயம். சமுதாயத்திலே பயன்பட வேண்டிய, பின்பற்றப்பட வேண்டிய, எடுத்துக்கொள்ள வேண்டிய காரியம். இன்னைக்கு மனிதன் இந்த 5ஐயும் விட்டு இன்னொரு 5 வரும்போதுதானே சிந்திக்கிறான். வயோதிகத்தில் தானே வாலிபத்தை சிந்திக்கிறான். பணத்தை அழித்து விட்டுதானே வறுமையில் வசதி வாய்ப்பை பற்றி சிந்திக்கிறான். மௌத்தும் சக்கராத்தும் வரும்போதுதானே ஆஹா கொஞ்ச காலத்துக்கு முந்தைய நான் சரியா இருக்க வேண்டுமே என்று நினைக்கிறான். பெருமான் சொன்னது எத்தனை அற்புதமானது.
வாலிபம் இழந்த பின்னால் அல்லவா வயோதிகத்தை பற்றி மனிதன் கவலைப்படுகிறான், வாலிபத்தை பற்றி. அப்போ நம்ம சிந்திச்சுக்கிறோம். நான் செய்தி சொல்லிட்டு வந்தேன், நிறைய செய்தி சொல்ல வேண்டும். இந்த பகுதி வாலிபம் ஒரு பொற்காலம், பாக்கியமான காலம், அது நல்ல பணிகளில் செலவழிக்கப்பட வேண்டும். என் அன்பு இளைஞர்களே, நாம் இங்கே இருந்து இந்த பாடத்தை பெற்றுவிட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் அக்பர், இதற்கு ஒன்று இந்த மஜ்மாவின் கபூலியத்துக்கு போதுமானது, அங்கீகாரத்திற்கு போதுமானது. நமது வாலிபம் சரியாக ஆகுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களது வாலிபத்தை ஹிஸ்புல் ஃபுதூலிலே, ஹில்புல் ஃபுதூல் என்ற இயக்கத்திலே